ஹலோ! ரம பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம். அத்தியாயம் 11. அடுத்த பகுதி பார்ப்போம். ஆன்மீகம் கற்பதன் ஒப்பற்ற தன்மை. கடவுளிடம் நாம் என்ன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்? உலகியல் செல்வங்களுக்கோ போகங்களுக்கோ அல்ல, உலகியல் பொருட்களுக்கோ சொத்துக்கோ அல்ல. கடவுளை அடைய பெற வேண்டுமென்றே கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டும். கடவுளை பற்றிய விழிப்புணர்வு கிட்டியதும் ஒவ்வொரு ஆசையும் தானாகவே வந்தடைகிறது. எந்த படிப்பு இறைவனுக்காக ஏங்க செய்கிறதோ அதுவே ஆன்மீக கல்வி எனப்படுகிறது. சுவாமி ஒரு தடவை யசோதா எவ்வாறு தனது குழந்தை குறும்புக்கார கிருஷ்ணனை கண்டித்தாள் என்று கூறினார். ஒரு கையில் அவள் வெண்ணெய் உருண்டையினை வைத்திருந்தாள், இன்னொரு கையை பின்புறம் ஒளித்து அதனில் ஒரு கம்பை வைத்திருந்தாள். கிருஷ்ணனை பக்கத்தில் கொண்டுவர வெண்ணெய் உருண்டையை அவனிடம் காண்பித்து அவன் அருகில் வந்ததும் அவனை பற்றி கொண்டு கம்பினால் 2 அடிகள் கொடுப்பாள். தவறு செய்யும் தன் குழந்தையை திருத்த இந்த முறையை கையாளுவாள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி கூட இவ்விதம்தான் நடந்து கொள்கிறார். திறந்த கையில் உலகியல் கல்வியை வைத்து கொண்டு ஆன்மீக கல்வியை மறைத்து வைத்திருக்கும் பின் கையில் வைத்திருக்கிறார். பையன்களும் பெண்களும் அவரது கல்வி நிறுவனங்களில், கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அனுமதி வேண்டி ஆவலுடன் வருகிறார்கள். சுவாமி அவர்களை வரவேற்று உலகியல் கல்வியுடன் ஆன்மீக கல்வியும் சேர்த்து கற்றுத்தருகிறார். சாதாரண இளைஞன் கூட இவ்வாறு கோது நீக்கி குற்றங்களைய பெற்று பண்படுத்தப்படுகிறான். மனிதன் கால கிரமத்தில் பேரறிவு விஸ்டம் மிகுந்தவனாக மாறுகிறான். சுவாமியின் வா இயலாத அன்பு இதனை சாத்தியமாக்குகிறது. பாபாவின் கல்வி நிறுவனங்களில் குழந்தைகள் விளையாட்டு கல்வியிலிருந்து கிண்டர்கார்டன், முதுநிலை படிப்பு கல்வி, போஸ்ட் கிராஜுவேட் வரை இலவசமாக கல்வி கற்பிக்கப்படுகின்றனர். MBA, MFM, MTech, கம்ப்யூட்டர் இவையெல்லாம் ஸ்ரீ சத்யசாயி உயர்கல்வி கழகத்தில் ஸ்ரீ சத்யசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங். இது தனித்தன்மை வாய்ந்த பல்கலைக்கழகம், டீம்டு யூனிவர்சிட்டி சேர்க்கப்பட்டுள்ளன. இது தவிர இளநிலை கல்வி கலை, விஞ்ஞானம், வணிகம், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் யும் அதே துறைகளில் முதுநிலை கல்வியும் இப்பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அறிஞர் பட்டப்படிப்புக்கும் வசதிகள் உள்ளன. பெரிய சுத்தமான காற்றோட்டமான கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கோடி கணக்கில் பணம் செலவழித்து பிளானட்டோரியம் கட்டப்பட்டுள்ளது. 2001 நவம்பர் மாதம் ஒரு புதிய இசைக்கல்லூரியும் பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளது. உலகியல் கல்விக்கான இவை ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் மாணவர்கள் ஆன்மீக கல்வி கற்பதற்கு வேண்டியவற்றை சுவாமி செய்கிறார். எனது குழந்தைகள்தான் எனக்கு முழுமையான சொத்து. 1981ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று ஸ்ரீ சத்யசாயி உயர்கல்வி கழகம், ஸ்ரீ சத்யசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் திறக்கப்பட்டது. சுவாமி மாணவர்களுக்கு உரையாற்றினார். அவர் கூறினார், உலகத்திற்கான பாதுகாப்பு, அமைதி என்ற மரங்கள் வளர்வதற்கான வேராக மாணவர்கள் இருக்க வேண்டும். இந்த வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது தான் எனது லட்சியம். மாணவர்களுக்காக எல்லா விதங்களிலும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அவர்களிடம் நான் அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
சாய்பாபா தன் பெயரில் என்ன சொத்துக்கள் வைத்திருக்கிறார் என்று யாரையும் கேளுங்கள். ஓ, அவருக்கு எவ்வளவோ கட்டிடங்கள் உள்ளன, எவ்வளவோ நிலங்கள் உள்ளன என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த உடைமைகளெல்லாம் எனக்கு மிகவும் அற்பமானவை. எனது ஒரே சொத்து என் குழந்தைதான். இந்த எளிய உண்மையை பலரால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு தாயின் அன்பை கூட கற்பனை செய்து கொள்ள இயலாத அத்தகைய துரதிர்ஷ்டசாலிகளால் 1000 அன்னைகளின் அன்பை ஒருங்கு சேர திரட்டி கணக்கிட இயலாது. அளவற்ற பொறுமை ஸ்ரீ சத்யசாயி மிக உயர்ந்த பண்பு. அவர் கூறுகிறார், கணக்கற்ற மனிதர்கள் என்னை குறை கூறுகிறார்கள். பலர் என்னை கண்டபடி பெயரிட்டு அழைக்கிறார்கள். செய்தித்தாள்களில் என்னை பற்றி ஆபாசமாக எல்லாம் எழுதப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான துண்டு கடிதங்கள் எனக்கு விரோதமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எல்லாம் நான் தரும் ஒரே பதில் புன்னகைதான். தர்க்கம் செய்ய இயலாத நல்லது எதுவோ அதற்கு எதிராக உள்ள கெட்ட பிரதி செயல்களே தவிர வேறல்ல. பழங்கள் மிகுந்த மரத்தின் மீது தான் கற்கள் எறியப்படுகின்றன. சில மனிதர்கள் இயல்பாகவே சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், பொறாமை கொண்டவர்கள். சத்யசாயி நிறுவனங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து அவையும் வளரும்போது, சத்யசாயி பல்கலைக்கழகங்கள் வளரும்போது அவர்களது பொறாமையும் கணக்கற்று வளர்கிறது. இன்னும் அதிகமாக பொய்க் கதைகளையும் குற்றச்சாட்டுக்களையும் வம்புகளையும் உருவாக்குகிறார்கள். குழந்தைகள் இத்தகைய வன்ம செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். பரமாத்மா வடிவங்களே. இந்த அற்ப புத்தியுள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டு எனக்கெதிராக நின்றாலும் எனக்கு ஒரு கெடுதலும் நிகழாது. எனது இதயம் எப்போதுமே தூய்மையானது. எனக்கு சுயநல இச்சை எதுவுமில்லை. எனக்கென்று சொந்தமாக எதுவுமே இல்லை. இதுவே எனது சத்தியம். குற்றவாளிகள்தான் பயத்தால் பீடிக்கப்படுகிறார்கள். தவறு செய்யாத சிங்கம் எதற்காக அஞ்ச வேண்டும்? உலக நன்மைக்காகவே நான் அனைத்து செயல்களும் புரிகிறேன். எனது நன்மைக்காக அல்ல. என்னை பற்றிய இந்த உண்மையை நானே உணர்த்திருக்கிறேன். ஆகவே நான் எப்போதும் ஆனந்தத்தில் இடையறாது ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறேன். விளையாட்டு மிகுந்த இறைவன். 1983 சத்யசாயி கல்லூரி மாணவர்கள் பிருந்தாவனில் உள்ள கல்யாண மண்டபத்தில் ஒரு விஞ்ஞான கண்காட்சியில் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது கவர்னராக இருந்த கோவிந்த நாராயணன் சுவாமியின் தரிசனம் பெற பிருந்தாவனத்துக்கு விஜயம் செய்தார். கண்காட்சியை பார்ப்பதற்கு பாபா அவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். கண்காட்சிக்கு மாணவர்களால் உருவாக்கப்பட்ட பல மாடல்களும் விஞ்ஞான உத்திகளும், டியூரிஸ் உண்மை போன்ற வடிவங்களும், ஆர்டிஃபெக்ட்ஸ் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று எச்சரிக்கை ஒலி தரும் கருவி, அலாம் எக்யூப்மெண்ட். ஒரு ஒலிக்கீற்று ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு செல்கிறது. இடையில் கை வைக்கப்பட்டால் எச்சரிக்கை ஒலி கேட்கிறது. சுவாமி சுற்றி வந்து அந்த கருவியை சென்றடையும் போது அதை தயார் செய்த மாணவன் அவரிடம், சுவாமி தயவு செய்து இந்த இடத்தில் கையை வைக்கவும், எச்சரிக்கை ஒலி தரும் என்றான். சுவாமியும் அவ்வாறு செய்தார். ஆனால் ஒரு ஒலியும் கேட்கவில்லை. மாணவனுக்கு திகைப்பு ஏற்பட்டது. ஒரு நிமிடம், சுவாமி ஏதோ கோளாறு இருக்கிறது, நான் சரி செய்கிறேன். அங்கும் இங்கும் ஏதோ சரி செய்தான். 2 முனைகளுக்கும் நடுவில் தன் கையை வைத்தான். தவறாமல் எச்சரிக்கை ஒலி கேட்டது. அதிக நிச்சயத்துடன் மாலை சுவாமியிடம் கையை வைக்கும்படி கூறினான். சுவாமியும் அவ்வாறே செய்தார். மறுபடியும் எச்சரிக்கை ஒலி கேட்கவில்லை. மாணவனுக்கு குழப்பம் மிக அதிகமாயிற்று. இன்னொரு முறை கவனித்து பழுதினை சீர் செய்ய வேண்டும் என்று முணுமுணுத்தான். சுவாமி அவனிடம் கூறினார்,
அதற்கு ரிப்பேர் தேவையில்லை. நீ யாருக்காக ஏற்பாடு செய்தாயோ அத்தகைய திருடன் நான் அல்ல. ஆகவே எச்சரிக்கை ஒலி வேலை செய்யவில்லை. அவர் நகர்ந்து சென்றார். விஞ்ஞானத்தால் சுவாமியை தொட இயலாது. அவர் விஞ்ஞானத்தை கடந்தவர். சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். பல வருடங்களுக்கு முன்னால் புட்டபர்த்தியில் இருந்த தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மாணவர்கள் காலையில் குளிர்ந்த நீரில்தான் நீராடுவர். சுவாமி மனம் வருந்தி, இந்த இளம் குழந்தைகளின் பெற்றோர் என்னிடம் கொண்ட அளவற்ற நம்பிக்கையினால் இந்த இளங்குழந்தைகளை எனது பராமரிப்பில் விட்டு சென்றிருக்கிறார்கள். பாவம், உடல் நடுங்க அவர்கள் தினமும் நீராட வேண்டி உள்ளது என்று நினைத்தார். இதன் விளைவாக சூரிய அடுப்புகள் உபயோகப்படுத்தப்பட்டன. சூரிய ஒளியை பயன்படுத்தி அவை தண்ணீரை சுட வைக்கின்றன. விரைவில் ஹாஸ்டலில் இவை பொருத்தப்பட்டன. மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபால் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் சூரிய வெப்ப அமைப்பை, சோலார் ஹீட் சிஸ்டம் தொடக்கி வைக்க வேண்டும் என்று சுவாமியிடம் பிரார்த்தித்தனர். சுவாமியும் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்தன. அந்த கருவி ரப்பர் குழாயினால் தண்ணீர் குழாயுடன் டேப் பொருத்தப்பட்டது. சுவாமி வந்து தண்ணீர் குழாயை திறந்ததும் சூடான நீர் கீழே வைக்கப்பட்டிருக்கும் பக்கெட் அதில் நிரம்பும். அவர்கள் வெகு நேரம் காக்கவில்லை. சுவாமி வந்தார். தண்ணீர் குழாயை திறந்தார். துரதிர்ஷ்டவசமாக ரப்பர் குழாய் அந்த நேரத்தில் தண்ணீர் குழாயிலிருந்து விடுபட்டது. வெந்நீர் சுவாமியின் முகத்திலும் உடைகளிலும் பீச்சியது. திடீரென்று எதிர்பாராது நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியினால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். வெட்கம் நிறைந்த மௌனம் நிலவியது. அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனரே தவிர ஒருவரும் நிலைமையை சீர் செய்ய முன்வரவில்லை. சுவாமி அவர்களது அவஸ்தையை உணர்ந்து கொண்டார். இந்த இறுக்கத்தை தளர்த்த பலமாக சிரித்து கொண்டு, இங்கே பாருங்கள், முதல் குளியலும் எனக்குந்தான் என்றார். சுவாமியின் சிரிப்பும் விளையாட்டான பேச்சும் அனைவருக்கும் நிம்மதி பெருமூச்சை கொண்டு வந்தன. அவர்கள் இதயம் லேசாகியது. மூச்சு இயல்பாகியது. அனைவரும் சுவாமியுடன் சேர்ந்து சிரித்தனர். பாபா என்றும் கருணை நிறைந்தவர். அவர் கோபம் என்ன என்று அறியாதவர். எனது வாழ்க்கையே நான் தரும் நற்செய்தி. மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று அவர் கூறினார். அது அன்பு, தயை, இரக்கம் நிறைந்த நற்செய்தி. சினத்துக்கு அங்கு இடமே இல்லை. பாபாவின் அருகில் இருப்பதால் ஏற்படும் பயனை சம்பாதியுங்கள். ஒரு சமயம் சுவாமி கொடைக்கானலில் இருந்தார். அவரது அறையில் உட்கார்ந்து கொண்டு அவரது தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். மாணவர்கள் பலர் அவரது மலர் பாதங்களை சுற்றி உட்கார்ந்திருந்தனர். சுவாமி கூறினார், நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியே எனக்காக காத்திருக்கிறார்கள். இங்கேயோ நீங்கள் எனது பாதங்களில் அடியில் அமர்ந்து சேவை செய்யும் பாக்கியத்தை அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், பேறு பெற்றவர்கள் என்பதை நீங்களே அறியவில்லை. நீங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் தருகிறேன். நான் நினைத்தால் வானத்தில் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடிக்கு நடந்து செல்ல முடியும். அவ்வாறு நான் செய்தால் உலகம் முழுவதும் எனது காலடியில் கிடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் தேனீக்கள் போல என்னை சூழ்ந்திருப்பர். அந்த சமயத்தில் இப்போது இருப்பது போல இவ்வளவு பக்கத்தில் இருக்கும் சந்தர்ப்பம் உங்களில் ஒருவருக்கு கூட கிட்டாது. ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எனக்கு பாதுகாப்பு தர என்னை எப்போதும் சுற்றியிருப்பார்கள். அத்தகைய நாட்கள் தொலைவில் இல்லை என்று உங்களுக்கு நான் உறுதி கூறுகிறேன். வெகு தொலைவில் இருந்து கொண்டு மிகுந்த முயற்சியுடன் எனது
சிவப்பு அங்கியின் சிறு சிவப்பு மின்னல் வெட்டு போன்ற தரிசனத்தை காணத்தான் பிற்காலத்தில் உங்களால் இயலும். வானத்தில் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு நடந்து செல்லும்போது சுவாமியின் மகிமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இப்போது சுவாமி கூட நெருங்கியிருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் நற்பயனை சம்பாதித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு சமயம் ஹில்வியூ ஸ்டேடியம் விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கும் தருணத்தில் பகவான் 2 வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டார். விளையாட்டுக்கள் நடந்து கொண்டிருந்த போது சுவாமியும் சில பிரசித்தி பெற்ற விருந்தினரும் மேடையிலிருந்து பார்த்தார்கள். சுவாமி கூறினார், அந்த பறவைகளை பாருங்கள். அவைகள் வெகு நாட்களாக நம்முடன் இருக்கின்றன. அவைகளுக்கு விடுதலை தந்த பின்னும் வெளி உலகத்துக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள அவற்றிற்கு திறமையில்லாது போய்விட்டது. சுவாமி அந்த 2 புறாக்களையும் மட்டும்தான் குறிப்பிட்டார். ஆனால் அப்போது கூறியது அவரது அருமை மாணவர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பொருந்துகிறது. ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரம்மனே நமக. சாந்தி சாந்தி சாந்தி. 11வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். ரம பூ போட்டு